Thank you, Jesus. All right. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில், புதிய வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்லவராய் இருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். Numbers chapter 6 verse 25. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். The Lord make his face shine upon you and be gracious to you. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய முகம் உன் மீது பிரகாசமாய் இருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசமாக்கி, அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை உங்கள் முகத்தில் இன்றைக்கு வெளிப்படும். ஆரே கானமாயா, அவருடைய மகிமை வெளிப்படும் போது அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய வல்லமை, அவருடைய நித்திய பேரின்பம் உங்களையும் என்னையும் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹாரே கானமாயா. அப்போ இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, தேவனுடைய முகம், தேவனுடைய ஃபேவர், அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவருடைய தயவு நீங்க போகிற இடத்தில் வெளிப்பட போகிறது. அவருடைய கிருபை நீங்கள் போகிற இடத்தில் வெளிப்பட போகிறது. ஆனால் தான் வசனம் சொல்லுது, and be gracious to you. அவர் உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். ஆராக்கானமாயா. இந்த மகிமை, இந்த கிருபை, இதெல்லாமே அவர் நமக்கு கொடுக்கிறது. இது நம்மளால சொந்த முயற்சினால பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவர் நமக்கு பாராட்டுகிற ஈவு. கிருபை என்றால், கிரேஸ் மீன்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கிறது தான் கிருபை. தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். அது பலவீனமான நேரத்தில் அவர் கிருபையாய் நம்ம மீது இறங்குகிற தேவன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கலை. யார் உன்னை ஒரு மாதிரி பார்த்தார்களோ, மேலையும் கீழையும் பார்த்துருப்பாங்க ஜனம், அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை மறக்காமல் அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எந்த இடத்திலிருந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், let the Lord make his face shine upon you. கர்த்தர் உங்கள் மீது அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இது ரொம்ப வல்லமையான ஒரு வாக்கு தத்தம். கர்த்தரே இதை உங்களுக்கு செய்ய போகிறார். அவருடைய பிரகாசம் எதை குறிக்கிறது என்றால் அப்ரூவல். அது ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிட்டார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக சந்தித்த ஒரு காரியம்தான் நடக்க போகிறது. இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாய் இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நானே இதை செய்ய போறேன். நானே உனக்காக நான் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில இந்த காலை வேளையில அந்த வெளிச்சம் வரும்போது இருள் மாறி போகும். கன்ஃபியூஷன், குழப்பம் கிளியராய் மாறும். தேவனுடைய தயவு உங்கள் மீது
வழிந்து ஓடும். திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையில் நீங்கள் கிளம்பி வேலைக்கோ பிஸ்னஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு புறப்பட்டு போகும்போது உங்களுக்குள்ளதாய் ஒரு கான்ஃபிடென்ட் இருப்பதாக. என்னதுன்னா, எனக்கு முன்பதாய் என் தேவனாகிய கர்த்தர் போகிறார், அவர் தம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை நடத்த போகிறது என்று தைரியமாய் நீங்கள் போகும்போது கர்த்தருடைய காருண்யம், அவருடைய தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் ஜெயமாய் முடிய போகிறது. உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்பட போகிறது. எந்த இடத்தில் ரிஜெக்ட்னா என்ன சொல்லுவாங்க, ரிஜெக்ட், எந்த இடத்தில் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்தில் உங்களை வரவேற்பார்கள். அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். அந்த இடத்துல தேவனுடைய அன்பை நீங்கள் காண முடியும். எவ்ரி ஸ்ட்ரகிள், எல்லா ஸ்ட்ரகிள் இஸ் கோனா டர்ன், எல்லா ஸ்ட்ரகிளும் டர்ன் ஆக போகிறது, மாறப்போகிறது. எப்படின்னா பலனாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை யாருக்கோ கொடுக்கிறார். எதிர்பாராத அற்புதத்தை இன்னைக்கு நீ காண போகிறாய். எதிர்பாராத என்னுடைய அற்புதத்தை நீ காண போகிறாய். அவருடைய பிரசன்னம் கோலனானவைகளை செவையாக்க போகிறது. அவர் முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை காணட்டும், உம்முடைய முகத்தை காணட்டும், உம்முடைய வல்லமையை காணட்டும், உம்முடைய தயவை காணட்டும், உம்முடைய கரத்தின் கிரியைகளை காணட்டும், உம்முடைய ஓங்கிய புயத்தை காணட்டும், உம்முடைய மகா பெரிய தயவை இவர்கள் காணட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், பிரகடனம் படுத்துகிறேன். ராக்கோ மாண்டே லே பிரமாண்டா லபாயா. பலவீனவன் பலவான் என்று சொல்லட்டும். எந்த இடத்தெல்லாம் ஆண்டவரே தேவைகள் இருக்கிறதோ அங்கே உம்முடைய முகம் பிரகாசிக்கப்படுவதாக, அந்த இடத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. Koramaka Shantalabaya. Let your favor speak louder than their circumstance. Today we will walk knowing you are our God and you are with us in the name of Jesus, Father God. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. காரியம் ஜெயமாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரியம் ஜெயமாய் முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற மை டியர் ஃப்ரெண்ட், உன்னுடைய காரியம், உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும், தனிப்பட்ட நபர்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீராக. உம்மை நாங்கள் முன்பதாக வைத்துட்டோம். நாங்கள் கலங்க போவதில்லை, பயப்பட போவதில்லை. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். Father God, we love you, we praise you. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லிங்கை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். மற்றவர்களும் இதை கேட்கட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும். I will see you all tomorrow. God bless you. You all have a wonderful day. We love you so much.